நாடு முழுவதும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. எந்நேரமும் இணை பிரியாம இருந்த 2 கல்லூரி மாணவிகள் ஒரே ஃபேனில் தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்த பயங்கரம். இரு மாணவிகளும் ஒரே நேரத்தில் இந்த முடிவை எடுக்க காரணம் என்ன? சாயந்தரம் 6 மணி இருக்கு. லேசா சாத்தி கிடந்த வீட்டு கதவை திறந்திருக்கான் +2 படிக்கிற மாணவன். அக்கா அவந்திகாவும் அக்காவோட தோழி மோனிகாவும் ஹால்ல உள்ள ஒரே மின்விசிறியில தூக்குல தொங்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து பதறி அடிச்சு கத்துன சிறுவனோட சத்தம் கேட்டு பழங்கரை இந்திரா காலனியில உள்ள மக்கள் ஓடி வந்து பார்த்துட்டு 2 பேரையும் மின்விசிறியில இருந்து இறக்கி பார்த்திருக்காங்க. ஆனா 2 பேருமே உயிரிழந்துட்டாங்க. அதுக்குள்ள தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் 2 பேரோட சடலத்தையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுட்டு மாணவிகளோட அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. அதை எப்படி சார் வெளியில சொல்ல? 2 பேருமே இப்படி செய்வாங்கன்னு கனவுல கூட நினைக்கலையே சார்னு அழுதுருக்காங்க. அவந்திகாவும் மோனிகாவும் நெருங்கிய தோழிகளா இருந்திருக்காங்க. பச போட்டு ஒட்டி வச்ச மாதிரி இருந்த அந்த நெருக்கம்தான் ஒரு நாள் 2 பேரோட உயிரையுமே குடிக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. திருமுருகன் பூண்டியில உள்ள தனியார் காலேஜ்ல BBA ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருந்த 2 பேரும் தனியார் கம்பெனில பார்ட் டைம் வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. காலேஜ்லயும் ஒரே கிளாஸ், வேலையிலையும் ஒரே இடத்துல தான். ஆக 2 பேரும் தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு போயிருக்காங்க. சில நேரத்துல மோனிகா அவந்திகா வீட்டுக்கு வந்து தங்கியும் இருந்திருக்காங்க. இப்படி காலையில கண்முழிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் 2 பேருமே ஒன்னா சுத்தினத ஆரம்பத்துல 2 பேரோட பெற்றோர்களுமே பெருசா கண்டுக்கல. ஒரு கட்டத்துல அவந்திகா சொன்னாதான் நான் எதையுமே செய்வேன், மோனிகா சொல் பேச்சதான் நான் கேட்பேன்னு 2 பேருமே அடம் பிடிச்சிருக்காங்க. ஒரு ட்ரெஸ் வாங்குறதா இருந்தா கூட அவ வரட்டும், அவ சொல்ற கலரை தான் நான் வாங்குவேன்னு 2 பேருமே சண்டை போட்டிருக்காங்க. பொறுத்து பார்த்து பொறுமை இழந்த பெற்றோர்கள் இதெல்லாம் சரியில்லமா, என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான்னு மாணவிகளை கண்டிச்சிருக்காங்க. ஆனாலும் 2 பேரும் காது கொடுத்து கேட்கிற மாதிரியே தெரியல. பெத்தவங்க பேச்ச மீறி எல்லா விஷயத்திலுமே அடம் பிடிச்ச 2 பேரும் MBAவும் ஒரே காலேஜிலேயே சேரலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தா 2 பேரையும் அடுத்து ஒன்னா சேரவும் விடமாட்டோம், MBAவும் வேற காலேஜில் தான் சேர்த்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதோட நீங்க 2 பேரும் இப்படி எல்லாத்துலயும் அடம் பிடிச்சா உங்களை பார்த்து உங்க தம்பியும் தங்கச்சிங்களும் அடம் பிடிப்பாங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு அட்வைஸும் பண்ணியிருக்காங்க. இந்த அட்வைஸ் ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரியே இருந்திருக்காங்க அவந்திகாவும் மோனிகாவும். ஆனாலும் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் ஒரே அட்வைஸ் புராணமா தான் இருந்திருக்குது. அதனால விரக்தியான அவந்திகாவும் மோனிகாவும் பேசாம நாம தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. வழக்கமா சாயந்தரம் 6 மணிக்கு பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு 2 பேருமே நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. ஆனா சம்பவத்தன்னைக்கு வேலைக்கு போகாம சாயந்தரம் 5:30 மணிக்கே அவந்திகா வீட்டுக்கு வந்திருக்காங்க மோனிகா. அவந்திகாவோட அப்பா மருதாசலமூர்த்தி திருப்பூர்ல பனியன் கம்பெனி நடத்துறதால அங்க போயிட்டாங்க. அம்மா சுமதி பக்கத்துல உள்ள ஒரு பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாங்க. +2 படிக்கிற தம்பியும் தெருவில் உள்ள பசங்களோட விளையாட போயிட்டதால அவந்திகா மட்டும்தான் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அப்பதான் மோனிகாவும் அவந்திகாவும் ஹால்ல உள்ள ஒரே ஃபேன்ல தூக்குல தொங்கி தற்கொலை பண்ணியிருக்காங்க. மோனிகா அவங்க அணிஞ்சிருந்த துப்பட்டாவிலையும் அவந்திகா அவங்க அம்மாவோட சேலையிலையும் தூக்குல தொங்கி இருக்காங்க. பெற்றோர்கள் கண்டிச்சதால மட்டும்தான் தூக்குல தொங்குனாங்களா, இல்லனா காலேஜ் முடியறதுக்கு
விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் நாட்கள் இருக்குது. MBA ஒன்னா படிக்க முடியாதோ, சொன்ன மாதிரியே அப்பா அம்மா நம்மளை பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல தான் தூக்குல தொங்குனாங்களாம். அதை உறுதிப்படுத்த 2 பேரோட பெற்றோர்கள் கிட்டையும் போலீசாரோட விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.